பீசஸ் தான் தெரியுதா, அப்படியே அல்வாவாக இருக்குது. இங்கே பாருங்கள் உள்ள அப்படியே சுட சுட ஆவி பறக்க இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். நம்ம வந்து ஷிமோகாவில் மண்டகதே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அங்கே வந்து பவானி ஹோட்டலுக்கு வந்திருக்கோங்க. ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை காட்ட போகிறேன். அதாவது நம்ம போகக்கூடிய இந்த பவானி ஹோட்டல் வந்து ஷிமோகாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 மினிட்ஸ் டிரைவுங்க. இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா சரியான சீனிக்கான ரூட்டுங்க. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுவும் நம்ம இந்த மான்சூனில் சான்ஸே இல்லைங்க. பார்க்குற இடம் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு க்ரீனரி. நம்ம வந்து மான்சூன் ட்ரிப்பாக தான் வந்து ஆக்சுவலாக ஷீமாவை வந்திருந்தோம். ஷீமாவை பற்றி நான் இதுக்கு முன்னாடி 2 எபிசோட் போட்டுட்டேங்க. ஜோக் ஃபால்ஸோட எபிசோட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஷீமோகா அப்படிங்கிற ஒரு அழகான ஊரை சுற்றி ஓடுறது துங்கா ரிவருங்க. அந்த துங்கா ரிவர் தான் நம்ம டிரைவில் சைடில் ஓடிக்கிட்டு இருக்குங்க. இந்த ரிவரோட வாட்டர் வந்து காஜினூர் டேம் அதெல்லாம் வந்து நம்மளோட டிரைவுக்கு லெஃப்ட் சைடில் தாங்க இருக்குது. அங்கேருந்து வரக்கூடிய ஃபிஷ்ஷஸ் தான் வந்து இந்த மண்டகதே அப்படிங்கிற இடத்துல வந்து பிடிக்கிறாங்க. அது பக்கத்தில் தான் ஒரு ஃபேமஸான ஹோட்டல், அதுதான் பவானி ஹோட்டல். அந்த பவானி ஹோட்டலில் தான் நம்ம வந்து இன்னைக்கு vlog எடுக்கிறோங்க. இந்த ஹோட்டல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதாவது கர்நாடகாவில் உள்ள ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்டர் தர்ஷன், அதாவது டிபாஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹோட்டலாங்க இது. சரி வாங்க, நம்மளும் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து இங்கே உள்ள ஃபுட்டெல்லாம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே தான் நம்ம கர்நாடகா ஸ்டார் டிபாஸ், அதாவது தர்ஷன், அவங்க வந்து ரெகுலராக வரக்கூடிய ஒரு ஹோட்டலுங்க. ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பில்டிங்கை இதுதான் பவானி ஹோட்டல். ஸோ பவானி ஹோட்டலுங்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. உங்களுக்கு கார் பார்க்கிங்லாம் இருக்குது. நம்ம வந்து இப்போ பவானி ஹோட்டலில் ஃபிஷ் ஃப்ரைலாம் ஆர்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்துருங்க, பயங்கர பசி வரட்டும். ஸோ கட்லா ஃபிஷ்ஷு சரியான பெரிய பீஸுங்க. அங்கே பாருங்கள் உள்ள, ஆஹா அப்படியே அல்வாவாக இருக்குது தொடும்போது. சூப்பராக இருக்குங்க. மெயினாக மசாலா பாருங்கள், நல்லா போட்டிருக்காங்க. மசாலா பிடிச்சிருக்கு, அதே நேரத்தில் ரொம்ப ஸ்பைஸியாகவும் இல்லை, நல்லா இருக்குது. இந்த பீஸ் பாருங்களேன், செம்ம ஃப்ரெஷ்ஷுங்க. ஏதோ வஞ்சர மீனுக்கு இணையான ஒரு மீன் மாதிரி இருக்குது. அப்படியே பாருங்கள், செதிலாக வருது. இது வந்து கௌரி ஃபிஷ்னு ஒரு ஃபிஷ்ஷுன்னு சொன்னாங்க. என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரில, ஆனால் எல்லாமே இங்கே உள்ள ரிவர் வாட்டர் ஃபிஷ் தான். உள்ளே பாருங்களேன், அப்படியே செம ஜூஸியாக வர இருக்குங்க. இந்த மசாலா உள்ளே வரைக்கும் இறங்கி சான்ஸ்லெஸ்ங்க. இந்த இடம் வந்து எங்கே இருக்குங்கிறதெல்லாம் நான் வீடியோ முடிக்குமே சொல்கிறேன். ரெண்டுக்குமே ஒரே மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மீன் வந்து வேறு வேறு பீசஸ் தான் தெரியுதா, அப்படியே அல்வாவாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா போன்லெஸ் கபாப் பீஸுன்னு கொடுத்தாங்க. அந்த மீன்லேயே உள்ள பீசஸ் தான், சின்ன சின்னதாக எலும்புலாம் இல்லாமல் பெரிய பீஸ்லேருந்து கட் பண்ணி எடுத்துருக்காங்க. அதை நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சிருக்காங்க. ஒரு பீஸு அவங்க பொரிச்ச கருவேப்பிலையோடு எடுப்போம். செமையாக இருக்குங்க. போன்லெஸ் கபாபு இங்கே பாருங்கள் உள்ள அப்படியே சுட சுட ஆவி பறக்க இருக்குது. சான்ஸ்லெஸ்ங்க. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து இந்த மாதிரி ரிவர் வாட்டர் ஃபிஷ்ஷு சாப்பிட்டதே இல்லை. அதுலேயும் வந்து டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. அனபியா என்ன சாப்பிட்ற? மீன் பிடிச்சிருக்கா? அனபியாவுக்கு வந்து பசி தாங்க முடியல, கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டுட்ருக்கா. இங்கே தலைவர் பாருங்க, என்னாச்சு? இங்கே பாருங்கள், பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மீன் ரொம்ப பிடிச்சிருக்குது. எல்லா மீனுமே செம்ம ஃப்ரெஷ்ஷுங்க, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அக்கி ரொட்டி கொடுத்துருக்காங்க. அக்கி ரொட்டிக்கும் மீன் கிரேவி. நிறையா மீன் எப்படி இருக்குது? ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? பாருங்கள், எப்படி எல்லாருமே வந்து மீனை வந்து ரொம்ப நாள் கழித்து விரும்பி சாப்பிட்ருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்கி ரொட்டி, மீன் குழம்பு. மீன் குழம்புல பீஸும் தருவாங்க. நம்ம வந்து தலை வாங்கியிருக்கோங்க, கட்லா மீனோட தலை. ஸோ வந்து மீன் குழம்பு, அக்கி ரொட்டி, மீன் குழம்பு பாருங்கள், அப்படியே வந்து தலை பீஸ் பாருங்களேன்,
செம வெயிட்டாக இருக்குங்க, ஒரு 1/2 கிலோ இருக்கும் போல். ஃபஸ்ட்டு ப்ளெயின் அக்கி ரொட்டியை சாப்பிட்ருவோம். அக்கி ரொட்டி பாருங்கள், நல்லா சாஃப்டாக கொண்டுருக்காங்க, அப்படியே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா மெயினாக இதெல்லாம் வந்து தந்தூரி மாதிரி பண்ணுறது, கங்கில் போட்டு எடுத்துருவாங்க. ஸோ கிரேவியில் நல்லா முக்கி எடுப்போம். நானும் சூப்பராக இருக்குங்க. மீன் குழம்புல கரெக்டான உரப்பும் இருக்குது, லைட் புளிப்பும் இருக்குது. அதுக்கு என்ன புளியா மாங்காயான்னு தெரில, பட் லைட் புளிப்பு இருக்குது, சூப்பராக இருக்குது. மெயினாக அக்கி ரொட்டி வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க. அக்கி ரொட்டிலாம் வந்து கர்நாடகா ஃபேமஸ். இப்போ பாருங்கள், தலை மீனோட தலையை அப்படியே பிக்கலாம். உள்ளே பாருங்கள் பீஸ் பார்த்தீங்களா? என்னன்னா மீனோட தலையில் வந்து ரொம்ப வந்து பொடி முள் இருக்காது. சூப்பராக இருக்குங்க. இந்த கத்தாதுடா, சூப்பராக இருக்குங்க. இந்த இது அவ்வளோதான், குழம்பு அப்படியே அந்த தலைக்கு ஃபுல்லாக இறங்கியிருக்குங்க. இதை வந்து அப்படியே நம்ம வந்து பிரித்து மேய்ஞ்சி சாப்பிட வேண்டியதாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த உள்ள அந்த மூளை இதெல்லாம் பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்குது, பட் ஆனால் வந்து டேஸ்ட் மட்டும் அல்டிமேட்டாக இருக்குங்க. சரி, நான் சாப்பிட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிடுறேன். பட் டேஸ்ட் சூப்பர். இங்கே அக்கி ரொட்டி எனக்கு ரொம்ப பர்சனலாகவே பிடிச்சிருக்கு. அதோடு வந்து இந்த கட்லா ஃப்ரை. ஸோ கட்லா ஃப்ரை மெயினாக தவாவில் பண்ணுறதுனாலயா என்னன்னு தெரில, செம்ம டேஸ்ட்டுங்க. கட்லா ஃப்ரையை உள்ளே வச்சு அக்கி ரொட்டிக்குள்ளே வேறு லெவலுங்க, சூப்பராக இருக்கும். அக்கி ரொட்டி சாப்பிட மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே வந்தால் ரைஸு மீன் குழம்பு நீங்கள் எங்கேனாலும் சாப்பிடலாம். அக்கி ரொட்டி மீன் குழம்பு வேறு லெவலில் இருக்குங்க, சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. அக்கி ரொட்டி வந்து அரிசி மாவில் பண்ணுறது தான், அது கர்நாடகாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஆனால் நான் வந்து அக்கி ரொட்டி சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து அக்கி ரொட்டி வித் ஃபிஷ் கறி, சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாமே சாப்பிட்டாச்சு. அனபியா நதியா அம்மாலாம் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இவ்வளோ நேரம் அவங்க வீடியோ எடுத்தாங்க. நதியா எல்லாமே சூப்பரா? நீ சாப்பிட்டியாப்பா? என்ன சாப்பிட்ட? என்ன சாப்பிட்ட? மீன் நல்லா இருந்துச்சா? மண்டை கதை அப்படிங்கிறது வந்து சைடில் ஃபுல்லாக வந்து டேமோட சார்ந்த தண்ணிகள், அந்த மாதிரி ரன்னிங் வாட்டர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. அதை முடிஞ்சால் வீடியோவில் இன்க்ளூட் பண்ண முடிஞ்சால் காட்டுறா. ஸோ அங்கேருந்து வரக்கூடிய மீன்கள் தான் இது. தரமான மீன்கள், ஃப்ரெஷ்ஷான மீன்கள், சூப்பராக இருக்குங்க. மேலே மெயினாக வந்து நிறைய ஃபேமிலி ரூம்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு 5 பேராக வந்தாலே உங்களுக்கு தனி ஃபேமிலி ரூமாக கிடைக்கும். சாப்பாடு எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோவில் வந்து சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரமே நம்ம சந்திக்கலாம். ஷிமோகா பவானி ஹோட்டல் மறந்துடாதீங்க.